வணக்கம் யூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 250 காண்போமா? அக்ரூரரின் பிரார்த்தனைகள். காரணங்கள் அனைத்திற்கும் காரணமானவனே, குறைவற்றவருமான பரமபுருஷன் நாராயணனுக்கு எனது தாழ்ந்த வணக்கங்கள். உமது நாபியிலிருந்து தோன்றிய தாமரை மலர் இதழ் அடுக்குகளிலிருந்து பிரம்மதேவன் தோன்றினார். அவரது செயலால் பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. பகவானே, உமக்கு என்னுடைய வணக்கங்கள். பஞ்சபூதங்களையும் மற்றும் அனைத்தையும் படைத்தவர் தாங்களே. உம்மிடமிருந்தே அனைத்து பிறப்புகளும் தோன்றின. உம்மை வணங்குகின்றேன். நீர் முக்குணத்திற்கும் அப்பாற்பட்டவர். முக்குணவயப்பட்டவர்கள் உம்மை உள்ளபடி அறிய முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, தாங்களே அனைத்தையும் இயக்குகின்றீர்கள். உம்மை உள்ளபடி உணர்ந்தவர்கள் உம்மை சரணடைந்து முக்குணங்களை தாண்டுகின்றார்கள். மாயையிலிருந்து விடுபடுகின்றார்கள். அழியாத பேரின்பத்தை அடைகின்றார்கள். 4 வேதங்களில் சொல்லப்பட்ட அந்தந்த தேவர்களுக்கு விதிக்கப்பட்ட யாகங்கள் மந்திரங்கள் அனைத்தும் அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கும் உம்மை குறித்தே ஆகும். அதற்குரிய பலன்களையும் அந்தந்த தேவர்களின் வாயிலாக நீரே வகுத்து வழங்குகின்றீர்கள். ஞானத்தை பெற்றவர்கள் தங்களுடைய மனம், வாக்கு, காயங்களினால் நினைக்கப்பட்டவைகள், சொல்லப்பட்டவைகள், செய்யப்பட்டவைகள் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணித்து உம்மை அடைகிறார்கள். அவர்களுக்கு உம்முடைய கைங்கரியங்களை தவிர உலக விஷயங்களில் ஆசை இல்லை. தூய்மையான புத்தியுடைய பிறர் உம்மால் அருளப்பட்ட சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்றுகின்றனர். உமது நினைவில் தமது மனங்களை ஒருமுகப்படுத்தி உமது பல்வேறு வடிவங்களான வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ற வியூகமூர்த்திகளிலும் உம்மையே பூஜிக்கின்றனர். உலகில் உள்ள அனைத்து வழிபாடுகளும் ஸ்ரீமன் நாராயணனாகிய உம்மை குறித்து செய்யப்படுகின்றன. பல தேவதைகளை வணங்குகின்றவர்களும் அவர்கள் அறியாமல் உம்மை வணங்குகின்றார்கள். மலைகளில் பிறந்து மழை நீரினால் நிரப்பப்படும் எல்லா நதிகளும் பல்வேறு திசைகளில் பாய்ந்து ஓடி இறுதியில் கடலில் கலக்கின்றன. அதுபோன்று இப்பல்வேறு பாதைகளும் இறுதியில் உம்மையே அடைகின்றன. சாதாரண தாவரம் முதல் பிரம்மா வரை உள்ள அனைத்து உயிர்களும் முக்குணங்களாலேயே இயங்குகின்றன. முக்குண படைப்புகள் அனைத்திலும் நீர் இருக்கின்றீர். ஆனால் அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றீர். நீர் பிரபஞ்சமாகவும் இருக்கின்றீர். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்றீர். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உமது அங்கங்களாக இருக்கின்றன. அதே சமயம் நீர் அவைகளில் அந்தர்யாமியாகவும் இருக்கின்றீர். உமது லீலைகளில் மகிழ்வதற்காக நீர் உம்மை இப்பௌதீக உலகில் பல்வேறு வடிவங்களாக தோற்றுவிக்கின்றீர். இந்த அவதாரங்கள் உமது கீர்த்திகளை மகிழ்வுடன் பாடுகின்றவர்களின் துக்கத்தினை அறவே நீக்குகின்றன. ஊழிக்கால பிரளய வெள்ளத்தில் நீந்திச் சென்ற பகவான் மச்சாவதாரத்திற்கும், மது கைடவர் என்னும் அசுரர்களை கொன்ற பகவான் ஹயக்ரீவருக்கும், மந்திரமலையினை தாங்கிய மிகப்பெரிய கூர்ம அவதாரத்திற்கும், பூமியை தூக்கி மகிழ்ந்த வராக அவதாரத்திற்கும், படைப்பில் மூல காரணமான உமக்கும் எனது வந்தனங்களை அர்ப்பணிக்கின்றேன். உமது சாதுக்களான பக்தர்களின் அச்சத்தினை நீக்கும் அற்புத நரசிம்ம பகவானுக்கும், 3 உலகங்களையும் தனது பாதத்தினால் அளந்த வாமன அவதாரத்திற்கும் எனது வந்தனங்கள் உரித்தாகுக. இருமாப்புடைய சத்திரியர்கள் என்னும் வம்சாவளியினை வெட்டி வீழ்த்திய பிருகுகுலத்தின் தலைவருக்கும், அதாவது பரசுராமருக்கும், மற்றும் ராவணனின் வாழ்வில் முற்றுப்புள்ளி வைத்த ரகுகுல திலகரான பகவான் ராமச்சந்திர மூர்த்திக்கும் எனது வந்தனங்கள் உரித்தாகுக. சாத்வத குலத்தின், அதாவது யாதவ குலத்தின் தலைவரான உமக்கும், உமது வடிவங்களான வசுதேவருக்கும், சங்கர்ஷணருக்கும், பிரத்யும்னருக்கும், அனிருத்தருக்கும் எனது வந்தனங்கள் உரித்தாகுக. ஸ்ரீ புத்தாவதாரம் செய்தவரே, கலிகாலத்தில் கல்கியாக அவதாரம் செய்ய இருக்கின்றவரே, மக்கள் யான் எனது என்ற அகங்கார மமகாரத்தில் மயங்கி மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். எங்கும் நீக்கமர வியாபித்து இருக்கின்றவரே, நானும் உடல், வீடு, மனைவி, பிள்ளைகள், ஐஸ்வர்யங்கள், உற்றார் உறவினர்கள் என்ற பாசத்தினால் உம்மை அடையாமல் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கின்றேன். அஞ்ஞானிகள் உலகியல் சுகத்திற்கு ஆசைப்பட்டு அதனால் அறியாமையில் மூழ்கி உம்மை இன்னும் அறியவில்லை. காணல் நீரை நீர் என்று நினைப்பது போல அழியக்கூடிய உடலை ஆத்மாவாக நினைத்து செயல்படுகின்றார்கள். அதனால் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். அலைபாயும் என் மனத்தை ஆசைகள் இழுத்துச் செல்கின்றன. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் உம்மை சரணடைந்தவர்களுக்கு மனம் கட்டுப்பட்டு விடுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, உம்மை சரணடைகின்றேன்.
ஜீவர்களுக்கு நல்ல காலம் வரும்போதுதான் உம்மை சரணடைய வேண்டும் என்ற புத்தி வரும். உமது தூய பக்தர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமே அவனால் உமது உணர்வில் வளர்ச்சி பெற முடியும். அளவற்ற சக்திகளை தன்னிடத்தே கொண்டிருக்கும் பரம முழுமை பொருளுக்கு எனது வந்தனங்கள். அவரே தூய உன்னத ஞானத்தின் உருவகமாக திகழ்பவர். எல்லாவிதமான ஞானங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர். உயிர்களை ஆளும் ஜட இயற்கை சக்திகளின் பரம ஆளுநரும் அவரே ஆவார். ஸ்ரீமத் பாகவதம். நமஸ்தே வாசுதேவாய சர்வபூத க்ஷயயாச்ச ருஷிகேச நமஸ்துப்யம் பிரபன்னம் பாகி மாம் பிரபோ. எல்லா உயிர்களின் உறைவிடமான வசுதேவரின் மைந்தராகிய உமக்கு எனது வந்தனங்கள். மனம் மற்றும் புலன்களின் தலைவரே, உமக்கு எனது வந்தனங்களை மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். ஓ பிரபுவே, உம்மை சரணடைந்த என்னை காத்துருள்வீராக. அக்ரூரரால் செய்யப்பட்ட இந்த பிரார்த்தனைகள் 30 ஸ்லோகங்களை கொண்டதாகும். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவினுள் பிரவேசித்தல். ஸ்ரீ சுகர் கூறினார், அன்பான மன்னனே, அக்ரூரர் இவ்வாறு பிரார்த்தித்து கொண்டிருந்த பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அக்ரூரருக்கு நீரினுள் காட்டி அருளிய தமது வடிவத்தை மறையச் செய்தார். அந்த காட்சி தனது பார்வையிலிருந்து மறைந்ததை கண்ட அக்ரூரர் நீரினின்று வெளியேறி விரைந்து தனது நியம நிஷ்டைகளை முடித்தார். பிறகு அவர் மிகுந்த வியப்புடன் ரதத்திற்கு திரும்பி வந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அக்ரூரரிடம் வினவினார், தாங்கள் ஏதேனும் அதிசயத்தை நிலத்திலோ வானத்திலோ அல்லது நீரிலோ கண்டீர்களா? உமது தோற்றத்திலிருந்து நீர் கண்டிருப்பதாக நாங்கள் ஊகிக்கின்றோம். ஸ்ரீ அக்ரூரர் கூறினார், நிலத்திலோ வானிலோ நீரிலோ காணப்படும் அதிசயங்கள் அனைத்தும் உம்மிடம்தான் இருக்கின்றன. நீரே எல்லாவற்றிலும் ஆழ்ந்திருப்பதனால் நான் உம்மை காணும் பொழுது காண முடியாதது என்று எனக்கு என்ன இருக்கும்? இனி நான் புதிதாக காண்பதற்கு ஏதுமில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, வானத்திலும் பூமியிலும் நீரிலும் உள்ள அதிசயங்கள் அனைத்திலும் உம்மையே கண்டேன். இனி இவ்வுலகில் நான் காணக்கூடிய அதிசயம் வேறு என்ன இருக்க முடியும்? காந்தினியின் புதல்வரான அக்ரூரர் தனது ரதத்தினை முன்னே செலுத்தினார். பகற்பொழுதின் முடிவில் அவர் பகவான் பலராமருடனும் கிருஷ்ணருடனும் மதுராபுரியை அடைந்தார். ஓ மன்னனே, அவர்கள் செல்லும் பாதையெல்லாம் கிராம மக்கள் ஓடி வந்து வசுதேவரின் 2 புதல்வர்களையும் மிக்க மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். உண்மையில் அவர்களிடமிருந்து அம்மக்களால் தங்கள் பார்வையினை விலக்கிக் கொள்ளவே முடியவில்லை. மதுராவிற்கு அருகில் இருந்த ஒரு நந்தவனத்தில் முன்பாகவே வந்த நந்தகோபர் உட்பட அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமனின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரதம் வந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேரை விட்டு இறங்கினார். அக்ரூரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி பவ்யமாக நின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் அக்ரூரரது கரத்தினை பற்றி கொண்டு பின்வருமாறு கூறினார், ரதத்தில் எங்களுக்கு முன்பாக நீங்கள் நகருக்குள் சென்று விடுங்கள். பின்னர் உங்கள் இல்லத்திற்கு செல்லவும். இங்கே சிறிது நேரம் இளைப்பாறிய பின்னர் நாங்கள் நகரினை காணச் செல்வோம். அக்ரூரர் கூறினார், பிரபுவே, உங்கள் இருவரையும் பிரிந்து நான் மட்டும் தனியே மதுராபுரியினுள் செல்ல மாட்டேன். தாங்கள் எப்பொழுதும் உமது பக்தரிடம் பிரியமுடையவர். ஆதலினால் என்னை புறக்கணிக்க கூடாது. உமது சகோதரருடனும் ஆயர்களுடனும் நண்பர்களுடனும் எனது இல்லத்திற்கு வருவீராக. பகவானே, இதன் மூலம் எனது இல்லத்தையும் அதன் தலைவனான என்னையும் புனிதப்படுத்துவீராக என்று வேண்டினார். ஸ்ரீமத் பாகவதம். தேவதேவ ஜெகநாத புண்ணியஸ்ரவண கீர்த்தன யதூத்மோதமத் ஸ்லோக நாராயண நமோஸ்துதே. ஓ தேவதேவனே, ஜெகநாதனே, கேட்பதற்கும் ஓதுவதற்கும் மிக்க புண்ணியமுடைய கீர்த்திகளை உடையவரே, எதுக்களில் சிறந்தவரே, தெய்வீக பாடல்களில் போற்றப்படுபவரே, பரமபுருஷ பகவானே, நான் எனது வந்தனங்களை உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், நான் எனது மூத்த சகோதரருடன் சேர்ந்து நிச்சயம் உங்கள் இல்லத்திற்கு வருவேன். ஆனால் முதலில் கொடியவனான கம்சனை அழித்துவிட்டு அனைவருக்கும் நல்லதை செய்துவிட்டு உன்னுடைய இல்லத்திற்கு வருகிறேன். ஸ்ரீ சுகர் கூறினார். இவ்வாறு பகவான் கூறிய பின்னர் அக்ரூரர் கனத்த இதயத்துடன் நகருக்குள் சென்றார். அவர் மன்னன் கம்சனிடம் தமது கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டதாக தெரிவித்துவிட்டு தமது இல்லத்திற்கு சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா நகரினை காண விரும்பினார். அதனால் பிற்பகலில் அவர் பலராமருடனும் கோபர்களுடனும் சேர்ந்து நகருக்குள் சென்றார்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா நகரத்தை சுற்றி வந்த காட்சியினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 251 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.